இந்த வீட்டு மூலியமா உங்களை மீண்டும் சந்திக்கிறது உங்கள் எம்பி ப்ரமோட்டர்ஸ் கார்த்திக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடு பார்த்தீங்கன்னா 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 1450 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டிங்ல சூப்பரான ஒரு 3 BHK வீடு தாங்க இன்னைக்கு நம்ம ஷோக்கில் போய் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எந்த வீட்டுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப அழகாக அமைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அதை பார்க்கலாம். மொதல் விஷயம் வீட்டோட எக்ஸலண்டான பிளானிங் ஒர்க். லேண்ட் ஏரியா சின்னதாக இருந்தாலும் வீட்டை ரொம்ப அழகாக பெருசாக நம்மளுக்கு கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷனும் சூப்பரான லொக்கேஷன் தாங்க. மூணாவது விஷயம் 2 BHK போகிற வலையில் இந்த வீட்டை 3 BHK வீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம எல்லாருமே வாங்க ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருங்க, மறக்காம நம்ம சேனலை எம்பி ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வீடியோ என்ன டைரக்ஷனில் அமைஞ்சுக்கன்னு பார்க்கலாம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா மேக்கப் பார்த்த மாதிரி வாசல் கொடுத்து தலைவாசல் வடக்கு பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, வீட்டுக்கு ஃப்ரண்டன்ஸில் 2 BHK வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு 10 அடி கேப் போட்டு வீட்டுக்கு பின்னாடி 3 BHK வீடு சூப்பராக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்க மொத்த லேண்ட் ஏரியா சைஸ் 3 சென்ட்டுங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா 1450 ஸ்கொயர் ஃபீட்டில் G+1 டூப்ளெக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் கேட் தாங்க. மெயின் கேட்டில் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரௌன் கலரில் சூப்பராக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட போர்ட்டிகோ பார்க்கலாம். அளவு 10x38. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கு எல்லாமே நமக்கு மேட் பின்ஸில் ஹெவி டியூட்டி பால்கனிஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ தாண்டி நம்ம வரும்போது பார்த்தீங்கன்னா கார் எல்லாமே நிப்பாட்டுற மாதிரி அதுக்கு மேலே நமக்கு கூலிங் ஷீட் எல்லாமே கிரில் பண்ணியும் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இந்த வீடோட வாட்டர் சம்ப் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு அடுத்தது சிட் அவுட் 5.5x 22 அடியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரைட் சைட் வால் ஃபுல்லாக அவங்களுக்கு க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது நம்ம வீட்டோட மெயின் டோர் அண்ட் ஃப்ரேம் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 படிக்கட்டு தண்ணி நம்ம வீட்டுக்குள்ள போகிற மாதிரி ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே இந்த வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா பார்க்கலாம். மொத்த அளவு பார்த்திங்கன்னா 16x20. இந்த லிவிங் ஏரியாவில் ஃப்ளோருக்கு எல்லாமே 2x4 ஹை க்ளோசி வெட்டிஃபை டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரி வாலுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைட் ஸ்டாண்டர்டில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 3 விண்டோஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எப்போவுமே நமக்கு வெளிச்சட்டம் காத்தோட்டம் ஒரே மாதிரி இருக்குங்க. இந்த லிவிங் ஏரியாவோட ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற வாலில் நமக்கு பேக்ரவுண்டில் பிங்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதில் மல்டிமீடியா டியூனிட் சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாமே ட்ராஸ் செட்டப் பாக்ஸ் எல்லாமே வைக்கிற மாதிரி, சைடில் 2 ப்ராப்பர்ட் எல்லாமே வைக்கிற மாதிரி, பேக்ரவுண்டுக்கு எல்லாமே நமக்கு WPC பேனல்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட சவுத் ஈஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற அக்னி மூலையில் கிச்சன் கம் டைனிங் ஹால். அந்த டைனிங் ஹால் போகிறக்கு என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக அங்கே கிரானைட்டில் ஆர்ச் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே அவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த கிச்சன் கம் டைனிங் ஹால் மொத்த அளவு பார்த்தீங்கன்னா 16x10. டைனிங் ஹாலில் சின்னதாக க்யூட்டாக நமக்கு ஒரு வாஷ் பேசின் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டைனிங் ஏரியாவுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது நம்ம வீட்டு பெண்களுக்கு பிடிச்ச கிச்சன் ஏரியா. கிச்சனில் கவுண்டர் டேப் எல் டைப்பில் சூப்பராக கிரானைட்டில் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் வர மாதிரி அந்த இடத்துல மட்டும் சர்க்கிளில் நம்மளுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தது பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கிச்சனில் நிறைய ஸ்டோரேஜ்க்காக நிறைய பேஸ் யூனிட், கேப் யூனிட், மசாலா டேப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பெண்கள் ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி சிம்மி கூட நமக்கு மாட்டி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன்லையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனிங் ஹாலில் பெருசாக ஒரு உடன் விண்டோஸோ, கிச்சனில் 2 உடன் விண்டோஸோ ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்கு அப்படியே நம்ம வெளியே இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லிவிங் ஏரியாவில் பூஜை ரூம் ரெடிமேட் நம்மளுக்கு வடக்கு பார்த்த மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த வீடோட டவுன் ஃபால் அமைச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 10x10 ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் லேஃப்டில் ஃபுல்லாக நம்மளுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒன் சைட் வாலில் லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அது வால் சென்டர்லேயே நம்ம ஒரு சின்னதாக ஒரு உடன் நோட்டஸ் கொடுத்துருக்காங்க. மற்ற 3 சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் டோர்ஸ் எல்லாமே PVC வெயிட் ஸ்டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த அட்டாச் கம் பாத்ரூமில் எல்லா பிராண்டட் ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் மிஷின், ஷவர் பைப் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே மேட் பின்ஸில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி பின்ஸில் டைல்ஸ் டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க.
இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோட டவுன் ஃபால் வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறக்கு இந்த வீடியோட என்ன டேக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. டேக்கர்ஸ் ஃபுல்லாக வந்து நீட்டான கிரானைட்டில் மேட் ஃபினிஷில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக எஸ்எஸ் ஸ்டீல் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு திரும்பணும்னா எந்த வீடோட ஓப்பன் பால்கனி அண்ட் தேர்ட் பெட்ரூம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அப்படியே ரைட் சைடு கட் பண்ணி எந்த வீடோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு போயிடலாம். இந்த பெட்ரூமை பார்த்தீங்கன்னா 11க்கு 10 அடியில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் டிஃப்ரெண்ட்டான மல்டி கலர்ஸில் வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக சவுத் சைட் வாலில் மட்டும் பெருசாக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேப்ல மட்டும் நம்மளுக்கு கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். இந்த அட்டாச் கம் பாத்ரூம் உங்களுக்கு என்னென்ன பிராண்டட் ஃபிட்டிங்ஸ் வரணுமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம் ரைட்டில் கட் பண்ணோம்னா இந்த வீடோட கடைசி பெட்ரூம் பார்த்துடலாம். எல்லா பெட்ரூம் டோர்ஸ்லுமே ரெடிமேட் உடன் டோரே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமை நம்மளுக்கு 16க்கு 10 அடியில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் நிறைய வெளிச்சட்டம் காத்தோட்டம் கிடைக்கணுக்காக லெஃப்ட் சைட் வாலில் பெருசாக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோகேஸ் வைக்கிற மாதிரி அதில் டோர் வச்ச மாதிரி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் லேப்ல எல்லாமே வந்து சூப்பராக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூம். சேம் எல்லா பெட்ரூமோட அட்டாச் கம் பாத்ரூமுக்கும் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப் என்னென்ன ஃபிட்டிங்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. சேம் அதே மாதிரி ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளோசி ஃபினிஷில் டைல்ஸ் ஸ்டே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா பேட்டர்ன்லையும் ஒரே மாதிரி லைட் ஸ்டாண்டர்ட் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வாலில் உங்களுக்கு வந்து பெருசாக ஒரு உடன் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ரைட் சைட் கட் பண்ணி இந்த வீடோட ஓப்பன் பால்கனி அண்ட் டெரஸ் போடலாம். மேலே ஓப்பன் பால்கனி டெரஸ் போகிறதுக்கு நம்மளுக்கு இங்கே ஒரு மெட்டல் டோர் கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடோட சின்ன பால்கனி ஏரியா வந்துடலாம். இந்த பால்கனி ஏரியாவில் நம்ம துணி துவைக்கிறதுக்காக, துணி காய போடுறதுக்காக கல் அண்ட் லேங்கிள் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டான டெரகோட்டா பெயிண்டிங் சூப்பராக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க இந்த லேடர் மூலிமா நம்ம மேலே இறங்கி போய் இந்த வீடோட ஓப்பன் டெரஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். மேலே நம்ம டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டருக்காக ஒரு சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் என்ன சொல்ல வீரபாண்டிபுரவுக்கு அடுத்து சாந்திமேட்டில் இந்த வீடியோ லொக்கேட்டாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.